வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா யூனிட் 8 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 50 டேஸ் இருக்குது. இந்த 50 டேஸில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 2 மார்க்கு 8 மார்க்கு அந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போத் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தானே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்மியான சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் இதில் இருக்கிறத எல்லா சம்ஸையும் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க பாருங்கள். யூனிட் 1ல் கரஸ்பாண்டிங் எக்ஸசைஸ் சம்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த ரவுண்ட் போட்டுக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. யூனிட் 3 அதுமாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் பொறுத்த வரைக்கும் பித்தாகரஸ் தேரம் படிச்சுக்கோங்க. ஆங்கிள் பைசெக்டார் தேரமும் படிச்சுக்கோங்க. தேல்ஸ் தேரம் அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தேரம், பிபிடி தேரம் கூட கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். நமக்கு எல்லா நேரமும் பித்தாகரஸ் தேரமே கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா தேரமும் நம்ம படிக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா கொலினியர், குவாட்ரேட்ரல், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல், பேரலோகிராம், ட்ரபிசியம் இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8 பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸுக்குமே கொடுத்துருக்கேன். இந்த 5 மார்க்ஸை படித்தாலே போதுமானதாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுலேருந்து கூட ஷார்ட் பண்ணி இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்க பார்க்குறேன். அதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே 10th மேக்ஸ், தமிழ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துட்டேன். அதுமாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துட்டே வரேன். உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். 10th முடிச்சுட்டு நீங்கள் என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு உங்களுக்கு என்ன குரூப் வேணும்னு தெளிவாக நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண படிங்க. இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 3rd ரிவிஷன் எக்ஸாமினேஷனும் இருக்குது. அதனால் எக்ஸாம்ஸ்னே இருக்கும். அப்போ நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலையோ அதுக்கெல்லாம் கூடுதல் நேரம் ஒதுக்கி நல்லா படிக்க பாருங்கள். உங்களுக்காக எதனா டவுட் இருந்தால் வேறு எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி தரேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக என்கரேஜாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கான மோர் ஹெல்ப்ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.